வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் சொல்லியிருக்கிற அளவுகளெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த ரசம் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும். கொஞ்சம் ஒரு 10 போல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் இவ்வளோ எடுத்துருக்கேன். பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச இந்த புளி அளவில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ மீடியம் சைஸில் 4 தக்காளி பழம் எடுத்துருந்தோம். அதை இது மாதிரி கட் பண்ணி நடுவில் இருக்கிற திக்கான பாகத்தை வெட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை கையாலே நல்லா பிசைஞ்சிக்கணும். இதிலே நல்ல பழுத்த பழம்னா ஈஸியாக புளியதுக்கு நல்லா இருக்கும். அதனால் இது மாதிரி புளிஞ்சு இதில் சேர்த்துக்கணும் நல்லா. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா அதை கையாலே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை இதில் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம மல்லியில் சேர்ப்போம். இப்போ இந்த தண்ணியிலையே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்லேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்புறம் இருக்கட்டும். மிளகு சீரத்தை பொடிச்சு எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவை இதில் சேர்த்துடலாம். பூண்டு கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். மிளகு சீரகத்தையும் சேர்த்துடலாம். 1 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா கரைச்சிட்டு உப்பு புளி எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக. இது தக்காளி ரசம், அதனால் தக்காளியோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். காரம் 1 டீஸ்பூன் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ ஜார் கழுவுல தண்ணி எல்லாம் சேர்த்து ஊற்றியாச்சு. இப்போ உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக கலந்து நம்ம வச்சாச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது ரசத்துக்கு நமக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்து வச்சுருக்கோம். இனி நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிற பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை ரசத்தில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா தாளிச்சாச்சு. இது ஒரு மீடியம் தீயிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் பொங்கி வரட்டும். கொஞ்சம் மல்லி இலை போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே பொங்கி வருது. கொதிச்சிடாமல் அப்படியே நம்ம இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் பண்ணும்போது இந்த டைமில் வெளியே அப்புறம் போயிடாமல் கிட்டே இருந்தே கவனிக்கணும். இப்போ இதை நம்ம இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம இனி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே பொங்கி சூப்பராக நிற்குது. இவ்வளோதான். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரசம் ரொம்பவே நல்லா இருக்கும். தக்காளி ரசம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா குடிக்கலாம் போல் தோணும், அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.